Hi guys, welcome to 2.12 question, which is one of the important question. State Henry's law and mention some important applications. So Henry's law பத்தி நிறைய previous எல்லாம் கேட்டிருக்காங்க. So important, never skip this question. So first Henry's lawனா அது எதை பத்தி பேசுதுன்ற clarity நமக்கு இருக்கும். Henry's law வந்து எதை பத்தி பேசுதுன்னா gas in liquids. Gas in liquids. சார் கேஸ் அண்ட் லிக்விட்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா யாரு இந்த கேஸ் அண்ட் லிக்விட்ஸை வச்சு யாரு சொல்யூட் யாரு சால்வெண்ட் என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் எல்லாமே நமக்கு டீகோட் பண்ண தெரியும். கேஸ் லிக்விட்ஸ்னா கேஸுங்கிறது தான் சொல்யூட், லிக்விடுங்கிறது சால்வெண்ட். கரெக்டா? கேஸ்ங்கிறது சொல்லிட்டு லிக்விடுங்கிறது சால்வெண்ட். ஸோ கேஸை போட்டு லிக்விட்ல மிக்ஸ் பண்ண போறோம்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹென்ரிஸ்லாம் இதை பத்தி தான் பேசுது, கேஸ் அண்ட் லிக்விட் பத்தி தான் பேசுது. அதோட அப்ளிகேஷன்ஸை பார்க்கணும். ஸோ அதுல ரெண்டு பேசிக் டெஃபினிஷன் இருக்கு, ரெண்டையுமே பார்ப்போம். செகண்ட் ஒன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, as I said, it is talking about solubility of gas in liquidல at a particular temperature. A solubility of a gas in a given volume of liquid is directly proportional to என்னது partial pressure of the gas above it. ஸோ மேல இருக்கிற பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அப்படிதான் சாலிபிலிட்டி இருக்கும். சிம்பிள். pressure ஜாஸ்தினா solubility ஜாஸ்தி, pressure கம்மினா solubility கம்மி, which is given by this expression m is equal to kp. k கான்ஸ்டன்ட், ஹென்ரி கான்ஸ்டன்ட், pன்றது pressure, mங்கிறது mass, எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகும்ன்றது. இது ஒரு டெஃபினிஷன். ரெண்டாவது டெஃபினிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அங்க என்ன சொல்றாங்கன்னா அதே தான், பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அங்க என்ன சொன்னாங்க பார்ஷியல் ப்ரெஷர் சாலிபிலிட்டின்னு சொன்னாங்க. இதை இன்னும் டெக்னிக்கலா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த கேஸ் இன் த சொல்யூஷன். ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தி தான் மோல் ஃபிராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். மோல் ஃபிராக்ஷன் ஜாஸ்தி என்னது, டோட்டல் மோல்ஸ்ல இதோட ஃபிராக்ஷன், சொல்யூட்டோட ஃபிராக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதான் இதோட மீனிங். Pressure ஜாஸ்தினா mole fraction will be higher. Pressure lessனா mole fraction is lesser. As simple as that. Henry's constant. So P is equal to KHX. So this expression is more important expression. Clear? So Henry's law எதை பத்தி பேசுன்னு சொல்லியாச்சு, கேஸ் இன் லிக்விட பத்தி பேசுது. அதோட அப்ளிகேஷன், 3 அப்ளிகேஷன் இருக்கு. அகேன் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா, to increase the solubility of carbon dioxide in soft drinks, the bottle is sealed under high pressure. So pressure கூட்டினா solubility கூடும் நம்ம ஹென்ரி சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்றோம்னா, கூல் ட்ரிங்க்ஸ்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடை போட்டு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றோம். எதனாலனா, ஸோ நல்ல சாலிபிளா இருக்கும், நமக்கு அந்த நல்ல பொங்கி வரும், அந்த எஃபெக்ட்லாம் வரும். ஸோ டு இன்க்ரீஸ் த சாலிபிலிட்டி என்ன பண்றாங்க, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஹென்ரிஸ் லோட அப்ளிகேஷனா? கரெக்டா? ரெண்டாவது, ஸ்கூபா டைவர்ஸ். ஸ்கூபா டைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ள டீப்பா போவாங்க. கரெக்டா? தண்ணிக்குள்ள டீப்பா போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன பண்ணுவா, ஃபேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்டு கேசஸ் வென் பிரீத்திங் அட் அ ஹையர் ப்ரெஷர். அடியில போக 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 கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். அப்ப பிரச்சனை இல்லை. ஆனா திருப்பி அவங்க மேல வர்றப்போ ப்ரெஷர் அப்படியே குறையும். ப்ரெஷர் குறையிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல டிசால்வ் ஆன கேசஸ் ஃபுல்லா திருப்பி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஹை கான்சன்ட்ரேஷன் ஆகிறப்போ டிசால்வ்டு கேசஸ் வந்து உள்ள போயிடும். ஸோ நம்ம திருப்பி வெளியே வர்றப்போ கான்சன்ட்ரேஷன் குறையுது. ஸோ கேசஸ்லாம் நம்ம உடம்புல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணோம். த டிசால்வ்டு கேசஸ் tries to come out, leading to a formation of bubble of nitrogen in blood. அப்போ என்ன ஆகும்னா, பிளாக் கேப்லரி பிளாக் பண்ண ட்ரை பண்ணும், which is a medical condition. அதுக்கு பேரு பென்ஸ், BNDS, which is a painful and sometimes it is dangerous to life also. ஸோ அதனால ஸோ உள்ள போறப்போ ப்ராப்ளம் இல்லை, வெளியே வர்றப்போ ப்ராப்ளம். ஓகே, ஸோ டு அவாய்ட் பென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம உள்ள போறப்போ நம்ம டைரக்டா அந்த ப்ரெஷர் இன்டேக் பண்ணாம இருக்கிறதுக்கு we have tanks used by scuba divers are filled with என்னது, diluted with air diluted with helium, கொஞ்சம் டைல்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஓகே, திஸ் இஸ் செகண்ட் அப்ளிகேஷன். தேர்ட் அப்ளிகேஷன் என்னன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது நம்ம ஹையர் ஆல்டிடியூட் போக போக ப்ரெஷர் குறையும். கரெக்டா? நம்ம என்ன சொன்னோம், ப்ரெஷர் ஜாஸ்தியா தான் மோல் ஃபிராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும், டிசால்விங்லாம் நிறைய இருக்கும். ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா டிசால்விங் குறையும். அப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு பத்தாது, நம்ம உடம்புல ஆக்சிஜன் பத்தாது. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஸ்மாலர் தேன் த சி லெவல். அதனால லோ கான்சன்ட்ரேஷன் ஆகும். கான்சன்ட்ரேஷன் கம்மியாச்சுன்னா நமக்கு இன்டேக்கு பத்தாது. ஸோ விச் காசஸ் லோ பிளட் ஆக்சிஜன், நம்ம பிளட் கண்டென்ட்லயே ஆக்சிஜன் குறைஞ்சு, விச் காசஸ் கிளைம்பர்ஸ் டு பிகம் வீக். மேலே ஏறவங்கள பிகம் வீக் அண்ட் அன்ஏபிள் டு திங்க் ப்ராப்பர்லி. ஏன்னா உடம்புல ஆக்சிஜன் கண்டென்ட் குறைஞ்சிச்சுன்னா வி கேன் நாட் திங்க். தட் இஸ் கால்ட் அஸ் அனோக்சியா. ஸோ அனோக்சியானா என்னன்னு கேட்கலாம், பென்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், அப்ளிகேஷன் டைரக்டா கேட்கலாம். ஒய் யூ யூஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணீங்க, இந்த கான்செப்ட் வச்சு யூ கேன் ஆஸ்க் மல்டிபிள் கொஸ்டின்ஸ். ஹென்ரிஸ் லா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். கிளியரா?
Okay, that's it. We'll move to next question.